ஃப்ரைடே மார்னிங் இந்த ஐட்டம்ஸ்லாம் நைட்டே ஊற வச்சுட்டு தான் தூங்க போனேன். இது எப்பயுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருவேன். மார்னிங் எழுததும் இந்த வெந்தய தண்ணியை சூடு பண்ணி வெந்தய டீ மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு தான் வேறு எதுனாலும் சாப்பிடுவேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கஞ்சி ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் எப்பயும் ஒயிட் ரைஸில் செஞ்ச இட்லி, தோசை இல்லை சாப்பாடு இந்த மாதிரிலாம் நான் செய்கிறதில்ல. இந்த மாதிரி கஞ்சி, சத்து மாவு அப்படி இல்லை அப்படின்னா முதல் நாளே நம்ம சாப்பாடு சேர்த்து வச்சு மதியம் வைக்கும்போது சேர்த்து வச்சு அடுத்த நாள் இந்த பழைய சோறு கரைச்சி குடிக்கிறது அது ரொம்ப ஹெல்தி. அதனால் அந்த மாதிரி தான் ஏதாவது செய்வேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா என்ன செய்கிறாங்களோ அதுதான், இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன். அவங்கள டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நம்ம எந்திரிச்சு செய்கிறதுக்கும் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. நமக்கு என்ன தான் சோம்பேறித்தனம் இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும். அதனால் இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டிட்டு சமைச்சு தானே ஆகணும்.